கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய நீதிமொழிகள் புத்தகத்திலே 31வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து ஆரம்பிக்கலாம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இதுதான், கைகளின் பலன். நாம் நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்வோம், நம்ம குடும்பத்திற்காக செய்வோம். அதுக்கு பலன் இருக்கா? நிறைய பேருக்கு பலன் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியாக எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம விதைக்கிறத நிச்சயமாக அறுவடை செய்வோம். அதனால தான் நன்மையை விதைக்கணும், கர்த்தர் சொல்கிற மாதிரி விதைக்கணும், கர்த்தருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு நாம் விதைக்கிற விதை ஒவ்வொன்றும் அற்புத அறுவடையை கொண்டு வரும். 100 மடங்கு பலன் கிடைக்கும், 1000 மடங்கு ஆசீர்வாதத்தில் வாழ்வீர்கள், கோடா கோடியாய் பெருக முடியும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இதெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். யாரோ ஒரு பெண்ணை பற்றி இங்கே சொல்லியிருக்குன்னு நினச்சிடாதீங்க. நம்ம அடிக்கடி பைபிள்லேருந்து வாசிக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆவிக்குரிய விதத்தில் ஒரு ஸ்திரீயை குறித்தோ ஒரு பெண்ணை குறித்தோ சொல்லப்படும் பொழுது சபை, நீங்கள் தான் சபை, நான் தான் சபை. அப்போது சபையோடைய பலனை, சபையோட கைகளின் பலனை சபைக்கு கொடுக்க சொல்கிறார் தேவன். அப்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு நம்மளுக்கு சூப்பர் பலன் ஆண்டவர் கொடுப்பார்னா நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமா, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் இஷ்டத்தான் கர்த்தருக்கு விரும்பாததெல்லாம் செஞ்சிடறோமா? அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் எப்படி இருந்தாலும் பலன் கொடுப்பார். அப்படி இல்லை பாருங்கள். நம்ம இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 வாசிக்கலாம். துன்மார்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அப்போது நாம் கர்த்தருக்குள்ள நீதிமானாக நடந்து அவர் சொல்கிறத கேட்டு அவர் வழியில் நடக்கும்பொழுது தானே பலன். அப்போ நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். என்னடா இது, இப்படி ஒரு பலன் கிடைக்குமா? நம்ம கைக்கு பலன் கிடைக்குமா நம்ம எது செஞ்சாலும்? அதனால தான் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நன்மை செய்தால் நன்மையை தான் அறுவடை செய்வான், தீமை செய்தால் தீமையை தான் அறுவடை செய்வான். கலாத்தியர் புஸ்தகத்தில் ஏற்கனவே நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி கூட நம்ம தியானிச்சிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போது இந்த பலன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? நம்ம கைகளின் பலனை ஆண்டவர் கொடுங்கன்னு சொல்கிறாரு. தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த பலனை ஆண்டவரே கொடுக்குறாரு. எப்படி அது கிடைக்குதான்? எரேமியா 17:10 சொல்லுது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன், சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்போது இந்த பலன் எப்படி கிடைக்குது? யாரால் கிடைக்குது? யார் கொடுக்குறா? எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவரால். அப்போது நம்ம நன்மையை விதைக்கும் பொழுது நம்ம கைகளின் பலனை நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தீமை செய்யும்பொழுது, துன்மார்க்கமாக நடந்தபொழுது அதற்குரிய பலனையும் ஆண்டவர் தான் தர்றார். உங்களுக்கு விளங்குச்சா? இதை எப்படி செய்கிறாரு? யாருக்கு செய்கிறாரு? பலன்னு பார்த்தோம். துன்மார்க்கமோ சன்மார்க்கமோ அதை கர்த்தரே கொடுக்குறாருங்கிறத பார்த்தோம். யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா ஏசாயா 65:7 வாசிக்கலாம். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன், நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நான் கர்த்தர் பிள்ளை, கர்த்தருக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு வழி விலகி போய் சில காரியங்களை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது கர்த்தர் நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டேன், அப்போ கர்த்தர் எனக்கு நன்மை தான் செய்வார், பலன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவள் கைகளின் செயலை, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுப்பேன்னு 31 நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் இப்போ ஜெபித்து பெற்றுக்கொள்வேன்னா முந்தின செய்கை என்ன பண்ணோம்? நம்ம செய்கையில் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம கைகளின் கிரியை, நம்ம கைகளின் பலனை அனுபவிக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். சரிங்களா? ஒருவேளை நாம் கீழ்ப்படியாமல் சில காரியங்களில் இருந்தோம்னா
நம்மளை மாற்றிக்கொண்டால் இப்பொழுதே ஆண்டவர் நமக்கு பலன் தர நல்லவராயும் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஐயோ, முந்தின செய்கைக்கு பலன் இருக்கே அப்படின்னா நீங்கள் எப்போ தான் அப்போ ஆண்டவரோட ஒப்புரவாக முடியும்? வீட்டில் நம்ம ஏதோ ஒரு தவறு செய்கிறோம், அப்போ அப்பா அம்மா கண்டிக்கிறாங்க, ஒரு 2 அடி அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அடியே வாங்காமல், தப்புக்கு திட்டே வாங்காமல் அப்படியே இருந்துருவோமா? அப்போது நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்க தான் நம்மளை சிற்றிப்பாங்க. அப்போ ஆண்டவரை குறித்த சரியான எண்ணம் நம்மளுக்கு உண்டாக வேண்டும். கர்த்தர் நம்முடைய கைகளின் பலனை தருவேன்னு சொல்லிட்டாரு. அது துன்மார்க்கமான வழியில் பெற்றுக்கொள்கிறோமா, சன்மார்க்கமான வழியில் பெற்றுக்கொள்கிறோமா? ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு நம்ம கைகளின் பலனை கட்டாயம் தருவார்னு எரேமியா 17:10 வாசித்தோம். நம்ம புரிந்து கொள்ளணும், தேவையில்லாத காரியங்களை ஈடுபடக்கூடாது. இப்போது நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஐயோ கர்த்தருக்கு பிடிக்காத நான் செஞ்சிட்டேன்னா உடனே பேக் ஆஃப் ஆயிருங்க. உடனே அதுலேருந்து திரும்பி கர்த்தர்கிட்ட ஓடி வந்துடுங்க. கர்த்தரை விட்டு ஒரு நாளும் ஓடி போகாதீங்க. வேறு ஏதாவது காரியங்களை விட்டு கர்த்தரிடத்தில் ஓடி வாங்க. பாதுகாப்பும் அடைக்கலமும் பலனும் பலனும் உங்களுக்கு உண்டுங்கிறத நீங்கள் நம்பணும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லித்தராரு அப்படின்னா உபாகமம் 8:17 வாசிக்கலாம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. நம்ம கை பலன் என்ன பண்ணுதான், நான் தான், என்னால் தான் இது நடந்துச்சு, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் தான் நம்மளை ரொம்ப பெருமை பாராட்டிக்கிறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம், அதுக்கு பலன் கிடைக்காம விருதாவாக வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ தெரியுங்களா? அப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இன்றைக்கி ஆண்டவரால் நீங்கள் பயன்பெறுறீங்க, பலன் பெறுறீங்க, பலன் பெறுறீங்கன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லிடுங்க. கர்த்தர் கொடுக்குற பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்றதுக்கு கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒபதியா 1:15 சொல்லுது, எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். இது யாருக்காக இருந்தாலும் சரி, துன்மார்க்கமோ சன்மார்க்கமோ, நீங்கள் நல்லது செஞ்சாலும் தீமை செய்தாலும் அவன் கிரியைக்கு தக்க பலன் அவன் தலையின் மேலே திரும்பும். நீங்கள் ஆண்டவருக்காக ரொம்ப உழைக்கிறீங்க, ரொம்ப ஓடுறீங்க, கர்த்தர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படுறீங்க, நன்மையே பார்க்கலீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், உங்கள் தலை மேலே அற்புதமான ஆசீர்வாதங்கள் ஒன்று மேலே ஒன்று வந்து குவியும். உங்களுக்கு ஆசீர்வாதம் சொந்தமானது, நீங்கள் சுதந்திரத்து கொள்ளுவீங்க. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனால் வேறு என்ன வந்து குவியுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ ரொம்ப முக்கியம் பாருங்கள், நம்ம நிறைய நேரம் பாசிட்டிவாக சில காரியங்களை சொல்லும் பொழுது, அப்போ எனக்கு நெகட்டிவாக எதுவுமே நடக்காது, ஆனால் திடீர்னு வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்குது, என்ன இது அப்படின்னு மிரண்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? கர்த்தர் சொல்கிற மாதிரி அவரிடத்துலேருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய கைகளின் செய்கைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கா, துன்மார்க்கமாக நடக்கிறோமாங்கிறத பார்க்கணும். இந்த காரியங்களுக்கு நமக்கு பலன் கொடுக்குறவர் நம்ம ஆண்டவர் தான். அதனால் அவருக்கு பயந்து வாழணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னோட சுய புத்தியை உன் மேலே சார்ந்து கொள்ளாத, நீ தான் இதெல்லாம் சம்பாதிச்ச, உன்னால தான் இதெல்லாம் உண்டாச்சின்னு நினைக்காத. அப்படின்னு நினச்சின்னா என்னாகும், உன் தலைமையிலே திரும்ப எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டுருக்குறோம்? அதுவும் இல்லாமல் ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்ம பேசும்போது என்ன ஆகுறாராம், 2 நாளாகமும் 34:25 சொல்லுது. 2 நாளாகமும் 34:25, அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடிக்கு இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருக்கு பயங்கரம் கோபம் வருது. என் பேச்சை கேட்காம தான் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சதை செய்யும் பொழுது அவங்க கைகளின் பலனு சீக்கிரமாக என்னாகும், இறக்கிடுவேன் நான் அப்படிங்கிறார். எவ்வளோ கோபம் பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை அப்பான்னு கூப்பிடாம வேறு யாரையோ அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு உரிமையானவர்கள் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் வேறு யார் பின்னாடியோ போனால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பொறாமையும் எரிச்சலும் வேதனையும் உண்டாகும். அதை விட அதிகமாக கர்த்தருக்கு நம்ம மேலே உண்டாகும். ஏன்னா அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு, அவ்வளோ அன்பு கூறுறாரு, தன் ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டார்.
அப்போது நம்முடைய பலன் நாம் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நிறைய பேர் ஊழியம் மட்டும் நினச்சிக்கிறாங்க. சில பேர் டாக்டராக இருக்கலாம். கர்த்தர் அவங்கள எதுக்காக டாக்டராக மாற்றினாரு? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நல்ல டாக்டராக அவங்க வரணும்னு, ஃப்ராடு டாக்டராக வரணும்னு இல்லை. கர்த்தர் சில பேர் என்ஜினியராக மாற்றுகிறாரு. ஏன்னா கர்த்தர் அவங்க வழியாக அவர் எவ்வளோ சூப்பர் என்ஜினியருங்கிறத அவங்க வழியாக மகிமைப்பட விரும்புகிறாரு. நம்ம நினைக்கிறோம் நோவா சூப்பராக கட்டினான்னு. இல்லை, அந்த இடத்துல நோவாவை ஆண்டவர் யூஸ் பண்ணி இவர் தான் சூப்பர் என்ஜினியருங்கிறத நோவா வழியாக தேவன் பெரிய என்ஜினியர்னு மகிமைப்பட்டார். உங்கள் வழியாக பெரிய டாக்டர்னு அவர் மகிமைப்படணும். உங்கள் வழியாக அற்புதமான ஒரு என்ஜினியர்னு அவர் மகிமைப்படணும். உங்கள் வழியாக அவர் நல்ல ஒரு டீச்சர்னு மகிமைப்படணும். உங்கள் வழியாக அவர் மகிமைப்படுறாருங்க. உங்களை யூஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படிப்பட்ட விசேஷத்தை, ஞானத்தை தந்து நடத்துகிறாரு. நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, சபையில் ஊழியம் செய்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் நல்ல பிஸ்னஸ் செய்தாலும் சரி, நீங்கள் ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ வக்கீலோ யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வழியாக தேவன் தன்னை வெளிப்படுத்த மகிமையை காண்பிக்க விரும்புகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு கோபத்தை உண்டு பண்ணாத, ஏன்னா உன் கைகளின் பலனை நான் கொடுப்பேன். நீ அதை எப்படி யூஸ் பண்ண போகிற? துன்மார்க்கமாக நடந்தா சன்மார்க்கமாக நடந்தா? ஏன்னா உனக்கு பலன் கொடுக்குறவர் நான் தான் உன்னுடைய முந்தின செய்கைக்கும் பலன் கொடுப்பேன். நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு ரொம்ப அருமையாக வந்துக்கிட்டே இருக்குன்னா உன்னோட காரியங்களை நான் பார்ப்பேன். ரூத்துக்கு எப்படி போவாஸ் பேசுகிறாரு பாருங்க. ரூத்து புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். உன்னோட முந்தின செய்கையை விட இப்போ செய்கிற செய்கை ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை இன்னும் நான் உனக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஏற்கனவே கர்த்தருக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம், ஆண்டவர் பேச்சை கேட்குறோம், அவருக்காக காரியங்களை செய்கிறோம். படிக்கிற விஷயத்தில் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியதில், சபையில் நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள், நம்முடைய போதகர்களுக்கு, நம்ம ஊழியக்காரர்களுக்கு நம்ம கீழ்ப்படியறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, இதிலெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் அந்த காரியங்களெல்லாம் தேவன் பார்க்குறாரு. அதை பார்த்து இன்னும் அருமையாக நம்மளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கைகளின் பலனை தருகிறார். கைகளின் பலன்னா வெறுமனே கையில் செய்கிற வேலை மட்டும் இல்லை, நம்ம செய்கிற காரியங்கள். சரிங்களா? நம்ம செய்கிற காரியங்களை தேவன் கண்காணிக்கிறார், பார்க்கிறார், பதிலளிக்கிறார். நம்ம தவறாக இருந்தால் நம்ம மேலே கோபத்தை உடனே இறக்கிறார். அவர் கோபமும் படுகிற தேவனுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மிகவும் அன்பு நிறைந்தவர். அதனால தான் நம்ம பண்ணுறது சிலது அவருக்கு பிடிக்கலன்னா உடனே சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டி மகளை இதை செய்யாத, மகனை இப்படி போகாத அப்படின்னு நம்மளை அறிவுறுத்தி வலியுறுத்தி வழியை திருப்பி அவர் பக்கமாக மனம் திரும்பி அற்புதமாக நடத்த விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இந்த தேவ கோபம் என்ன தெரியுமா செய்யும்? தேவனுக்கு கோபம் வந்தால் பிரசங்கி புஸ்தகம் 5:6 வாசிக்கலாம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாராம்? அந்த கைகளின் கிரியைகளை அழித்து பலன் பெற முடியாதபடி இருக்கிறார். அதனால தான் உனக்கு பலன் கொடுக்குறவர் நானுன்னு எரேமியா 17:10 கூட நம்ம வாசிச்சோம் பாருங்கள். அப்போ யாருக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடைசி வரைக்கும் நடக்கும்? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே மனம் திரும்பிடுவோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோம், ஒப்புரவாயிடுவோம். ஓகே ஆண்டவரை, இனிமேல் என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், நீங்கள் சொல்கிறத கேட்பான்னு அவரோட நம்ம ஒன்னஸ் ஆகிடுவோம். நம்ம மைண்ட் அவரோடு கூட, நம்ம ஹார்ட் அவரோடு கூட இணைஞ்சிரும். அப்படி இணையாமல் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 9வது அதிகாரம் 20வது வசனம் வாசிச்சு பாருங்கள். கர்த்தர் சொல்லியும் அதை கேட்காம தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாமல் இருந்தாங்களாம் கடைசி வரைக்கும். அவங்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் அழிவை கண்டார்கள்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமாக. ஸோ அதனால தான் நாம் அழிவை காணாதபடி நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நாம் எப்போதும் கர்த்தரோடு கூட வாழ்ந்திருந்து செழித்திருக்க அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்ம கைகளின் பலனை நிச்சயமாய் நாம் பெற முடியும். சரிங்களா? அப்போது ஒரு ராஜா அவன் சாட்சி சொல்கிறான். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும்.
அவன் செய்கிற செய்கையின்படி அவனுக்கு நடக்கும்டா. நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது, நீ எதை விதைக்கிறியோ அதை நீ அறுவடை செய்வ அப்படின்னு யார் சொல்கிறா? சாலமோன் ராஜா சொல்கிறாரு. இன்னொரு ராஜா இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். 2 சாமுவேல் 22:21. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அப்போ நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்தி கொண்டேனோ ஆண்டவர் அது கேட்டார் போல் என்னை அற்புதமாக நடத்தன்னு தான் நான் பார்த்தேங்கிறான். யார் சொல்கிறா? மிகப்பெரிய ராஜா, இஸ்ரவேலர் எல்லாருக்கும் ராஜாவாய் வாழ்ந்த தாவீது சொல்கிறான். அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். ஆரம்பத்திலே அது என்ன சொல்லியிருக்கு? எல்லா எதிரிகள் சவுலோட கைக்கும் தப்புவித்த தாவீது, தேவனால் தப்புவிக்கப்பட்ட தாவீது இதை எழுதுகிறான் பாருங்கள். அப்போது சாலமோனாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, பலனை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவன் ரொம்ப வாழ்க்கையில் அனுபவித்து அப்புறமா எழுதின வசனம் இது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு முதல்ல நீதிமான்னு அதிகமாக சர்டிஃபிகேட் ஆண்டவர்கிட்ட வாங்கினவன் யார் அவன்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாசிக்கலாம். யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இதை யாருங்க சொல்கிறா? யோபு சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை, பிசாசு சொல்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கே தெரியுது நம்ம செய்கிற கையின் பிரயாசங்களுக்கு தேவன் நிச்சயம் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பலத்த தெய்வீக பாதுகாப்பு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் சுற்றி ஒரு அற்புதமான ஃபென்ஸ் மாதிரி போட்டு நம்மளை ஆண்டவர் பயங்கரமான ப்ரொடெக்ஷனில் வச்சுருப்பார். நம்மளுக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும்னு யாருங்க சொல்கிறா? பிசாசு சாட்சி கொடுக்குறான். அப்போ யோபு வாழ்ந்த காலத்தில் யோபு தான் முதல் நீதிமான் அப்படிங்கிற மாதிரி வேதம் நம்மளுக்கு சித்தரித்து காட்டுது. சரிங்களா? ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்தவர் தான் யோபு. அப்போது அவனுக்கே இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், இவ்வளோ ஒரு தெய்வீக பாதுகாப்பு தேவனால் தர முடியும்னு பிசாசே அறிஞ்சு வச்சுருந்தான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து நம் பாவங்களை எல்லாம் ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கூட இல்லாமல் அழித்து போட்டுட்டாரு. தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மளை மிகுதியும் தூய்மைப்படுத்தியிருக்கிறாரு, பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ நம்ம அவருக்குள்ளே வாழும்படிக்கு வார்த்தையை கொண்டு நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாருன்னா நம்முடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? கைகளின் பலன் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கர்த்தர் நம்மளுக்கு அதை தருவாரா தர மாட்டாரா? இதையெல்லாம் நம்ம விளங்கி கொண்டால் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும் பொழுது என்ன பண்ணுறோம்? பிசாசு நம்மளை குறித்தும் சாட்சி கொடுக்கும். ஹலோ, யோபை பற்றி மட்டும்தான் சாட்சி கொடுக்குமா? உங்களையும் என்னையும் கொடுத்தும் ஐயோ இவங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, இவங்க கிட்டலாம் போகவே முடியாது, இவங்க பயங்கரமாக ஜெபிக்கிறவங்க, இவங்க ஆராதிக்கிறவங்க, இவங்க ஆண்டவருடைய வசனத்தை அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவங்க, இருள் பக்கம் போக மாட்டாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, தேவன் பலன் கொடுப்பார்னு கர்த்தருக்கு பயந்து வாழ்வாங்க அப்படின்னு உங்களை குறித்தும் சாட்சி கொடுக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போது கைகளின் பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம் கைகளின் கிரியை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய கோபத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடாது. கோபம் வந்தால் என்ன வரும்? அவருக்கு எரிச்சலாகி அழிவு வரும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் மனம் திரும்பாதவர்கள் நித்திய நரக அக்கினியில் போடப்படுவார்கள். அதனால தான் சாலமோன் மட்டும் இல்லை, ராஜா தாவீது மட்டுமல்ல, முதலாவது வாழ்ந்த நீதிமானாகி யோபுவும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்காக நம்ம ஒழுங்காக வாழணும். அதை புரிஞ்சு வச்சுருக்கான் எவன்? பிசாசு. அவன் பாருங்க, நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி ரொம்ப ஆர்வமாக ஓடி வரீங்க, ஜெபிக்கிறீங்க, சர்ச்சு வச்சதும் உடனே ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறீங்க. இதெல்லாம் அவன் பார்க்குறான். எப்படியெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் உங்களை அதை விட்டு பிரிக்கணும்னு அவன் முயற்சி செய்வான். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கைகளின் கிரியை கெட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்கு நீங்கள் திரும்ப 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 அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்பொழுது உங்கள் கைகளின் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை அற்புதமாக ரிவார்ட் பண்ணுவார். நித்திய வாழ்வில் நீங்கள் மிகப்பெரிய சாட்சியாக வாழ முடியும். உங்களை குறித்து பரலோகமே சாட்சி கொடுக்கும். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இப்பொழுதும் கைகளின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, எங்கள் கை கிரியை அழிந்து போகாதபடிக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்ந்து தேவ கோபாக்கினை எங்கள் மீது வராதபடிக்கு, தேவரீர் உமக்கு கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகிற பாதையிலே நடக்கும்படிக்கு, ஆண்டவர் எங்களை அழித்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உமக்கு கோபத்தை தூண்டாதபடிக்கு, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிற அந்த பாதையில் எங்களை நடத்துவீராக. எங்களை குறித்து பரலோகம் ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்களும் ஆண்டவரே சாட்சி கொடுக்கும் வகையில் நாங்கள் அநேக கண்களுக்கு முன்பாக நீர் எங்களை சாட்சியாக மாற்ற வல்லவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் கிரியைகளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி, குடும்பமாக இவர்கள் தேவனால் இயேசுவின் இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வீக பாதுகாப்பு இவர்களுக்கு இருக்கிறது. பலத்த பாதுகாப்பில் இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இவர்களுக்கு உண்டாயிருக்கிற யாவற்றையும் தேவன் வேலியடைத்து பாதுகாக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இவர்கள் மூடப்பட்டிருக்கிறார்கள், மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆண்டவரே, அந்த பாதுகாப்பிலே உமக்கே கீழ்ப்படிந்து இவர்கள் கைகளின் கிரியைகளின் பலனை இயேசுவின் நாமத்தினாலே நாள்தோறும் அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. God bless you.